ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினதை சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 10 புதினாவில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டு ஒரு 5 பீஸ் வர மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதையும் சேர்த்து லேசாக ஒரு பரட்டிட்டு 1 டம்ளருக்கு அரிசி எடுத்திருந்தேன். இப்போ 1 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து 1 டம்ளர் சாதாரண தண்ணியாக அரை டம்ளர் வந்து பால் சேர்த்துருக்கேன். பசும்பால், பாக்கெட் பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கொதி வர ஆரம்பிக்கையில் 20 நிமிஷம் ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசியும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுட்டு 2 விசில் விட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா அருமையான நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு.